வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள ஹயாத் டாக்ரீர் அல் ஷாம் எஸ்டிஎஸ் இயக்கத்தின் தலைவர் அஹ்மத் அபு முஹம்மது அல் ஜுலானி அல் ஷாரா சர்வதேச உறவுகளை மையமாக கொண்டு சிரியாவின் எதிர்காலம் குறித்து தமது திட்டங்களை வெளியிட்டுள்ளார். அதை வைத்து புதிய சிரியா எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அவரது கூற்றின்படி சிரியாவில் இனி ஈரானிய இராணுவ நடவடிக்கைகளுக்கு இடமில்லை. ரஷ்ய இராணுவமும் பெரும்பாலும் சிரியாவை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். ஜுலானி கூறிய போது சிரியாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேலுக்கு இனி எந்த தேவையும் கிடையாது. காரணம், ஈரானியர்கள் சிரியாவை விட்டு வெளியேறிய பின்னர் சிரியாவிலிருந்து ஈரானியர்களால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட எந்த காரணமும் இல்லை என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது பல ஆண்டுகால போர் மற்றும் மோதல்களுக்கு பின்னர் சோர்வடைந்த சிரிய நிலைமை புதிய மோதல்களுக்குள் நுழைவதை அனுமதிக்கவில்லை. புனரமைப்பு மற்றும் நிலைத்தன்மையே தனது முன்னுரிமை என்றும் மேலும் அழிவுக்கு வழிவகுக்கும் மோதல்களுக்கு சிரியாவை இழுக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். ஜுலானி சர்வதேச சமூகம் தலையிட்டு சிரிய இறையாண்மையை மதிப்பதற்கும் விரிவாக்கத்தை தடுப்பதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். எந்த ஒரு தவறான இராணுவ சாகசங்களில் இருந்தும் விலகி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான ஒரே வழி ராஜதந்திர தீர்வுகள் என்று அவர் தெரிவித்தார். சிரியாவை ஒரு தாக்குதல் தளமாக மாற்றியதற்காக ஈரானிய அரசை அவர் குற்றம் சாட்டினார். அது பற்றி அவர் தெரிவித்த போது சிரியாவில் ஈரானிய நடவடிக்கைகள் சிரிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை கொண்டு வந்தது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஆபத்து இருக்காது. சிரியாவில் ஈரானிய இராணுவ பிரசன்னத்தை எங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. நமது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் ஈரானிய அரசின் கொள்கைகளால் தான் எங்கள் பிரச்சனை இருந்தது. ஆனால் ஈரானிய மக்கள் மீது நாங்கள் பகைமை கொண்டிருக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். அவரது கூற்றின் அர்த்தம், அசாத் நாட்டை விட்டு தப்பியோடியதுடன் சிரியாவில் ஈரானின் அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. அத்துடன் ஹெஸ்பொல்லாவின் அத்தியாயமும் முடிவுக்கு வருகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்பொல்லாவுக்கு ஈரான் ஆயுதமிருந்த ஒரே ஒரு பாதை மூடப்படுகிறது. இது ஈரானின் திட்டமிடலுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. ஹெஸ்பொல்லாவை தூண்டிவிட்டு இஸ்ரேலை தாக்குமாறு உத்தரவிட்ட ஈரான் அதற்கு மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய போரில் ஹெஸ்பொல்லா அடி வாங்காது விட்டிருந்தால் ஹெஸ்பொல்லாவின் பலம் குறைந்திருக்காது. ஹெஸ்பொல்லா முழு பலத்துடன் இருந்திருந்தால் சிரியாவில் HTS இயக்கத்தால் சிரியாவின் வடமேற்கு நகரங்களை கைப்பற்ற முடிந்திருக்காது. டமாஸ்கஸ் நோக்கியும் HTS இயக்கத்தால் சென்றிருக்க முடியாது. ஹெஸ்புல்லாவின் பாதுகாப்பு வலுவிழந்து போனதாலேயே HTS இயக்கத்தால் சிரியாவின் வடமேற்கு நகரங்களை சில மணி நேரத்தில் பெரிய இழப்பின்றி கைப்பற்ற முடிந்தது. ஹெஸ்புல்லா சிரியாவில் பலமாக இருந்திருந்தால் அசாத் ஆட்சி விழுந்திருக்காது. ஈரான் சிரியா என்ற தளத்தை இழந்திருக்காது. ஈரானிய ஆட்சியாளர்கள் இஸ்ரேலை தாக்குவது என்று எடுத்த முடிவு இப்படி ஈரானுக்கு பாதகமாக வந்து முடிந்துள்ளது. ரஷ்யாவை பற்றி தெரிவித்த HTS இயக்கத்தின் தலைவர் அஹ்மத் அபு முஹம்மது அல் ஜுலானி சிரியாவுடனான ரஷ்ய உறவை சிரிய பொதுமக்களின் நலன்களுக்கு உகந்ததா என்று மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று கூறினார். அதே நேரத்தில் உள்நாட்டு போரின் போது சிரிய பொதுமக்களை குறிவைத்து ஆயிரக்கணக்கில் கொன்றதற்கு ரஷ்ய விமானப்படையே பெரிதும் காரணமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். அதனால் ரஷ்ய இராணுவமும் மிக விரைவில் சிரியாவை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஈரானின் நடவடிக்கைகள் சிரியாவில் தம்மையும் கவிழ்த்து ரஷ்யாவையும் கவிழ்த்து விட்டது. அல் ஜுலானி மேலும் தெரிவித்த போது சிரியாவில் சீர்திருத்தம் மற்றும் மாற்றம் வர இருக்கிறது. சிரிய புரட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் சிரியாவில் ஒரு புரட்சியின் மனநிலையுடன் வழிநடத்தக்கூடாது. சட்டமும் நிறுவனங்களும் தேவை. மனநிலையை புரட்சியிலிருந்து அரச நிர்வாகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. அடுத்த கட்டம் கட்டுமானம் மற்றும் நிலைத்தன்மையின் நிலை. சிரியர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அசாத் ஆட்சி சிரியாவை வறுமையில் சூறையாடியது. உணவு மிகுதியாக உள்ளது, ஆனால் மக்கள் பசியுடன் இருந்தார்கள். அசாத் திட்டமிட்ட முறையில் சீரியர்களை அழிவின் உச்சிக்கு கொண்டு சென்றார். ஒரு உண்மையான சோகம் உள்ளது. நாங்கள் பல தரவுகளை சேகரித்து முடிக்கும் வரை இந்த சிக்கல்களை தீர்க்க முடியாது. எம்மால் முடிந்தவரை வேகமாக செயற்படுவோம் என்றார். அசாத் வம்சத்தை ஆதரிப்பதற்கு பதிலாக அதன் பொதுமக்களிடமிருந்து செல்வத்தை பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்ட நிலப்பிரபுத்துவ வரி பண்ணையை கட்டியதாக அவர் குற்றம் சாட்டினார். அசாத் ஆட்சியில் விவசாயம், தொழில்துறை மற்றும் வங்கித் துறைகளில் திட்டமிட்ட அழிவு ஏற்பட்டது. அசாத் ஆட்சி ஒரு நாட்டை உருவாக்கவில்லை, மாறாக பெரிய அளவு திருட்டுகளின் களமாக மாற்றியது. இதை நிரூபிக்கும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும். அதற்கெல்லாம் காரணமாக இருந்து அசாத்திற்கு சிரியாவில் உரிய தண்டனை கொடுக்கப்படும் என்றார் அல் ஜுலானி. அசாத் சிரியாவில் இருந்து தப்பியோடி ரஷ்யாவில் இருக்கிறார். ரஷ்யாவில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளார் புட்டின். அவரை விசாரணைக்கு அனுப்புமாறு சிரியாவின் புதிய அரசு கூறும்போது அதை ரஷ்யாவால் செய்ய முடியாது. அதனால் ரஷ்ய இராணுவமும் சிரியாவை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி, சிரியாவின் சிறுபான்மை இனங்கள் பற்றி அவர்களது திட்டம் என்ன?
அல் ஜுலானி சிரியாவின் சிறுபான்மை இனங்களை பாதுகாப்பதில் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் தெரிவித்தார். குறிப்பாக அசாத்திற்கு எதிராக போராடிய கிறிஸ்தவர்களையும் மற்றும் ட்ரூஸ் இனத்தவர்களையும் குறிப்பிட்டார். அல் ஜுலானி குர்திஷ் மக்களுக்கும் குர்திஷ் இயக்கமான PKKக்கும் இடையில் வேறுபாடு காட்டினார். இது பெரும்பாலான குர்திஷ் இயக்கம் SDF-ஐ சிரியாவின் புதிய அரசு ஏற்றுக்கொள்ள மறுப்பதை குறிக்கிறது. வடக்கு மற்றும் வடகிழக்கு சிரியாவில் பெரும்பாலான பகுதிகள் இன்னமும் குர்திஷ் இயக்கம் SDF-இன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. இவர்களும் அவர்களும் மோதிக்கொள்ள போகிறார்களா அல்லது தத்தமது கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் இருக்க போகிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. சிரிய பாதுகாப்பு அமைச்சு அனைத்து ஆயுதப்படைகளையும் கலைக்கும் என்றும் அனைத்து ஆயுதங்களும் புதிய சிரிய அரசின் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் என்றும் ஜுலானி உறுதிப்படுத்தினார். சிரியாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் ஜுடானில் உள்ள தீவிரவாத சக்திகளுக்கு ஊக்கமளிக்க கூடும் என்று இஸ்ரேல் கவலைகளை எழுப்பியுள்ளது. இது மன்னர் அப்துல்லாவின் ஆட்சியின் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். இஸ்ரேலின் உள்ளக உளவுத்துறை ஷின்பெட்டின் தலைவர் ரொனன் பார் மற்றும் IDF உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஷ்லோமி ஃபைண்டர் இந்த முன்னேற்றங்களுக்கு மத்தியில் சமீபத்தில் ஜொர்டானுக்கு பயணம் செய்தனர். சிரிய மோதல் ஜொர்டானுக்குள் பரவும் சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேலிய போர் அமைச்சரவைக்குள் விவாதங்கள் மையப்படுத்தப்பட்டுள்ளன. ஜொர்டானுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இஸ்ரேலை இதுபோன்ற சூழல் நேரடியாக பாதிக்கும் என மூத்த அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அரபு ராஜதந்திரிகளும் பிராந்தியத்தில் சாத்தியமான தொடர் விளைவு குறித்து எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். எகிப்து, ஜொர்டான் மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள அதிகாரிகள் சிரியாவை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பிராந்தியத்தை சேர்ந்த ஒரு அரபு தூதர் இந்த வாரம் கூறினார். சிரிய கிளர்ச்சி மற்ற இடங்களில் இஸ்லாமிய இயக்கங்களை ஊக்குவிக்கும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. சிரிய எதிர்ப்பின் சொல்லாட்சி இதுவரை மிதமானதாக தெரிகிறது. ஆனால் மாற்றங்கள் தெரிய சிறிது காலம் எடுக்கும் என்று ராஜதந்திரி மேலும் கூறினார். பெரும்பாலான அரபு நாடுகள் பஷார் அசாத்தின் ஆட்சியுடன் சமரசம் செய்து கொள்ள முயற்சித்த நேரத்தில் தான் அசாத் அரசு கவிழ்ந்தது. இப்போது அந்த அரபு நாடுகள் தமது கணக்குகளை மீண்டும் போட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது.